அதையும் ராமரே சொல்லுகிறார். உகக்க பேசுபவர் என்று. பிழை இல்லாமல் பேசினால் போதுமா? கேட்பவர்களுக்கு மனசை கவரும்படியாக பேச வேண்டாமா? அது ஹனுமானிடம் இருக்கிறது. அனயா சித்ரஜா வாசா திரிஸ்தான வியஞ்சனஸ்தயா கஸ்ய நாராத்யதே சித்தம் உத்யதாசேரரேரபி. இவருக்கு வாய்த்திருக்கிற வாக்கு வல்லமை இருக்கிறதே, அது சித்திரமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு வாக்கு வல்லமை ஒருவனுக்கு இருக்க முடியுமா? வாக்கு வல்லமை என்றால் தட்டுத்தடங்கள் இல்லாமல் நீளமாக பேசுவது ஒரு வல்லமை. பேசுகிற விஷயத்தை கோர்வையாக பேசுவது இன்னொரு வல்லமை. இங்கே இன்னொன்று சொல்கிறார், திரிஸ்தான வியஞ்சனஸ்தயா என்று. இது உச்சாரணத்தை பற்றி பேசும் பொழுது அதிலே ஒரு உச்சரிக்கிற விதம் ஒன்று இருக்கிறதே, அதிலேயும் ஹனுமான் கெட்டிக்காரராக இருக்கிறார். திரிஸ்தானம் என்றால் 3 இடங்கள் என்ற அர்த்தம். இங்கே சரீரத்திலே இருக்கிற 3 அவயவங்களை, உடல் உறுப்புகளை சொல்லுகின்றன. எந்த 3 உடல் உறுப்புகள் பேச்சுக்கு தேவைப்படும் என்று கேட்டால், மார்பு, கழுத்து, வாய் என்று 3 உறுப்புகள். பேசும் பொழுது மார்பிலிருந்து கிளம்பி கழுத்திலிருந்து துவனி வந்து வாய் வழியாக வெளியே வருகிறது. அந்த 3க்கும் திரிஸ்தானம் என்று பெயர். அந்த திரிஸ்தானத்திலே வியஞ்சனஸ்தமாக இருக்கிறது இவருடைய வாக்கு. வியஞ்சனஸ்தம் என்றால் வியக்தமாக இருக்கிறது இவருடைய பேச்சு. கஸ்ய நாராத்யதே சித்தம், எவனுடைய மனசை தான் மகிழ்விக்காது, எவனுடைய மனசு மகிழ்விக்கப்படாது இந்த வாக்கியத்தினாலே. இந்த வாக்கியத்தை கேட்பவர்கள் எல்லாரும் மனசு மகிழ்வார்கள் என்று அர்த்தம். உத்யதாசேரரேரபி. ஹரி என்றால் சத்ரு. உத்யத அசி, கத்தியை தூக்கி கொண்டு கொல்ல வருகிற சத்ரு கூட இவர் பேசுகிற மாதிரி ஒரு பேச்சை கேட்டானால் சித்தாராதனம் பெற்று விடுவான், மனம் குளிர்ந்து போய் விடுவான், அந்த கத்தியை கீழே போட்டு விடுவான். அதாவது இந்த பேச்சை கேட்பதற்கு முன் துவேஷபாவம் கொண்டவர்கள் கூட இந்த பேச்சை கேட்ட பின் இவனுடைய சகாவாக ஆகிவிடுவார்கள். அப்படி எதிராளியினுடைய ஸ்ரோதாவினுடைய குணத்தையே உயர்த்தும்படியான அவ்வளவு பேச்சு வல்லமை இந்த ஹனுமானுக்கு இருக்கிறது என்றெல்லாம் ராமர் பாராட்டுகிறார் ஹனுமானை. முதல் சமாகமத்திலேயே ராமர் ஹனுமானை இவ்வளவு தூரம் போற்றுகிறார்.